ஹலோ வியூவர்ஸ், ஆரோக்கியம் சம்பந்தமான சில கருத்துக்களை இங்கு நாம் பார்ப்போம். டாக்டர்களை விட உணவு பத்தியமே அதிக நோய்களை குணப்படுத்துகிறது. நோயற்ற வாழ்வுக்கு உணவு பத்தியமும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியுமே ஆதாரம். நோய் இன்னதென்று அறியப்பட்டுவிட்டால் பாதி குணமாகிவிடுகிறது. அளவுடன் சாப்பிட்டால் வைத்தியனை தவிர்க்கலாம். ஜலதோஷம் வந்தால் நன்றாக சாப்பிடு, காய்ச்சல் வந்தால் பட்னி போடு. எவன் ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறானோ அவன் நம்பிக்கையை பெற்றிருப்பான். எவன் நம்பிக்கையை பெற்றிருப்பானோ அவன் எல்லாவற்றையும் பெற்றவனாவான். அமைதியாக வாழ்பவன் நீண்ட நாள் வாழ்வான். ஓர் ஆரோக்கியமான உடல் தெளிவான உள்ளத்தை பெற்றிருக்கும். தெளிவான உள்ளம் ஆரோக்கியமான உடலை பெற்றிருக்கும். ஆரோக்கியமற்ற உடலுக்கு உணவு விஷமாவது போல் அமைதியற்ற மனதுக்கு அதிக சிந்தனை விஷமாகும். வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வாணியனுக்கு கொடு. நேரத்தோடு தூங்கி அதிகாலையில் விழிப்பது ஒருவனை ஆரோக்கியம், பொருள்வளம், அறிவு நலம் உள்ளவனாக்குகிறது. செல்வத்தை விட ஆரோக்கியமே சிறந்தது. தினம் ஒரு ஆப்பிளை உண்டு வந்தால் டாக்டரை தூரத்தில் நிறுத்திவிடும். அளவு சிறிதானாலும் அடிக்கடி தின்பது உடலை பருமனாக்கிவிடும். நோயின் தந்தை எதுவாக இருப்பினும் தவறான உணவுதான் அதன் தாய். மதிய உணவிற்கு பிறகு 2 நிமிஷமாவது சாய்ந்து கொள். இரவு உணவுக்கு பிறகு 2 அடியாவது நட. நோய் உண்டாகும் வரை உண்கிறவன் உடல் நலம் உண்டாகும் வரை பட்னி கிடக்க வேண்டி வரும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நாளும் அதிகாலையில் குளி, நோய் உன்னை விட்டு விலகும். மெதுவாக சாப்பிட்டால் வயிற்று வலி வராது. பசி, உழைப்பு, வியர்வை ஆகியவைகளே மிக சிறந்த மூலிகைகள். உடல் அமைதி பெற உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொள். நீ உன்னுடைய உடலில் தூய இரத்தம் ஓட வேண்டும் என்று விரும்புவாயின், அதனால் உன் உடல் தூய்மையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவாயின், உன்னுடைய உள்ளத்தில் தீய எண்ணங்களை தோன்றாது காப்பாயாக. ஏனெனில் அத்தகைய எண்ணங்கள் ஒருவனுடைய இரத்தத்தை மாசுபடுத்தி அவனுடைய உடலை மட்டுமல்லாது வாழ்வையும் மாசுபடுத்திவிடும். நல்ல எண்ணங்களை, நம்பிக்கை எண்ணங்களை, மகிழ்ச்சி எண்ணங்களை உருவாக்கி வாழ்வதே ஒருவனுக்கு நல்ல உடல் அமைப்பையும் உடல் நலத்தையும் முகப்பொலிவையும் அளிக்கின்றது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.